காமிக்க வேண்டும். ஆட தெரியலனா கேவலமா ஆடாதீங்கடா. சத்தியமா காரணம் சொல்லிட்டே எடுங்க. நேத்து நீங்க மட்டும் என்ன பண்ணீங்களா? கரெக்ட்டுக்கா மஞ்சரி அக்கா. ஆட தெரியலனா கேவலமா ஆடுறாங்க அக்கா. நீங்க அவங்களுக்கு டியூஷன் எடுங்க அக்கா. இப்படியெல்லாம் ஆடக்கூடாது. முட்டையை எடுத்து அவங்க தலையில ஊத்தணும், கீழே நல்லா தடவிட்டு அவங்க வாயிலேயே தடவணும். முட்டையை வாய்க்குள்ள வச்சுட்டு முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. மிளகா எடுத்து கொடுக்கணும், உப்பு எடுத்து கொடுக்கணும். நீங்க வாட்டில இவ்வளவு டீசெண்டா வந்து இந்த ஹாட் பேஜ் மட்டும் கொடுக்கணும். உங்க மஞ்சரி அக்கா கோவம் வருமா வராதா? என்னடா டெவில்ஸ் நீங்க இப்படி இருக்கீங்க? டீசெண்டா விளாண்டா மஞ்சரி அக்கா கோவம் வரும். அப்படிதாங்க இருக்கு. மஞ்சரி அக்கா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? டேய் ஆட தெரியலனா இவ்வளவு கேவலமா ஆடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட போய் இப்படிதான் என் பேட்சை புடுங்குனாங்க, இப்படிதான் என் பேட்சை புடுங்குறாங்க, இப்படியா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஏன்னா முத்து சப்போர்ட்டுக்கு வந்தா தான் இவங்க பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நம்ம சத்யா இப்ப இருக்கல நேத்து ஏன்ட்ட இப்படித்தானே ஓட விட்டு வந்து புடுங்குனீங்களே, அப்ப எப்படி இருக்கணும்னு நம்ம அக்கா அந்த இடத்துல மாத்துறாங்க. என்ன அப்படின்னா காரணம் சரியா சொல்லி எடுங்கடா அப்படின்னு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஆடவே தெரியலன்னாங்க. இப்ப காரணம் சொல்லி கரெக்டா எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னக்கா மஞ்சரி அக்கா இப்படி மாட்டிக்கிறீங்களேக்கா? நேத்தெல்லாம் கொஞ்சி விளாண்டீங்க பவித்ராட்ட, அப்படிதான் வந்து ஆடணும் போலுக்க. உங்களுக்கு இப்படி டீசெண்டா ஆடினாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படிதானக்கா? ஆனா பசங்க காரணம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மஞ்சரி அக்காவை காலையில இருந்து பசங்க தொடவே இல்லை, வச்சுதான் செஞ்சாங்க. மஞ்சரியும் அதுக்கு ஏத்தாப்புல நல்லா தான் தமிழ் புலமையில எல்லாம் பேசி முத்துவை திட்டுறது, அருணை வச்சு 2 பேத்தையும் வச்சு செய்யறது, அந்த மாதிரி தான் வந்து போய்கிருந்தது. ஆனா கடைசியில மஞ்சரி அக்கா ஏதோ கோவப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு. அந்நேரம் போய் பேட்சை கேட்டாங்க. இவங்க டீசெண்டா கேட்டோன்னா அவங்க தரல. உடனே வந்து இவங்க புடுங்கினாங்க. ஏன்னா நேற்று சத்யாவுக்கு அப்படித்தான் புடுங்கினாங்க, ஆனந்திக்கு அப்படித்தான் புடுங்கினாங்க. ஆனா இவங்களுக்கு இப்ப புடுங்கல மட்டும் டே கேவலமா ஆடாதீங்க, சத்தியமா நீங்க கேவலமா ஆடுறீங்கடா, சீப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இப்படி பண்ணதுக்கே உங்களுக்கு இன்னொரு பேட்சை புடுங்கிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம டீசெண்டா விளாண்டோம்னா அவங்களும் டீசெண்டா விளாண்டுருப்பாங்க, நம்ம சொல்றதையே கேட்டிருப்பாங்க. ஆனாலும் இது டாஸ்க் தான். அதுக்குமே நம்மளே நேற்று தெரிக்க விட்டீங்க. அவங்க விளாடுறதுல என்ன தப்பு இருக்கு? அதைத்தான் ஜெஃப்ரி கூட சொல்லுவான், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரியா தான் கேட்கறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஞ்சரிக்கு செஞ்சது கரெக்டானா இல்ல மஞ்சரிட்ட வந்து கெஞ்சணுமா, உங்க பேட்சை கழட்டி கொடுங்கன்னு கெஞ்சணுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.